أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், அவர் மட்டுமே கடவுள் என்று சாட்சியம் பார்க்கின்றேன். அவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு இன்ஷா அல்லாஹ் கடவுளால் அருளப்பட்ட வழிகாட்டியா இருக்கக்கூடிய இந்த இறுதி வேதமான குர்ஆன் நமக்கு 114 அத்தியாயங்களை கொடுத்திருக்குது. அதுல இருந்து சில வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ், God is always great. அதாவது கடவுள் எப்பொழுதும் மிகச்சிறந்தவர். கடவுள் தான் எப்பொழுதும் மிகச்சிறந்தவராய் இருக்கின்றார். God is always great. என்னன்னா, இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உறுதிப்பாடு, விடாமுயற்சி இல்ல அப்படின்னு சொல்லினா கடவுளை உணர்வதன் மூலமாக கடவுளை புரிந்து கொள்ளுதல், இல்ல கடவுளை புரிந்து கொள்வதன் மூலமாக கடவுளை உணர்தல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு கலந்துதான் வரும். இதை எல்லாமே செய்யக்கூடிய, நமக்கு வழிநடத்தக்கூடிய, கற்பிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சக்தியா அந்த ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதற்கான எல்லா விதிமுறைகளையும் நிலைநாட்டி நமக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சகோதரர் பயான்ல சொன்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நமக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல நீங்க என்ன புரிந்து கொண்டு கடவுளை உணர்றீங்க, இல்ல கடவுளை உணர்ந்து கொண்டு நம்பிக்கை கொண்டு நீங்க கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதா முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்களாக்கோ, கடவுள் எப்பொழுதும் மிகச்சிறந்தவராய் இருக்கிறார். கடவுள் தான் மிகச்சிறந்த வழிகாட்டி. கடவுளை உணர்வதன் மூலமாக நீங்க கடவுளை புரிந்து கொள்ளலாம். கடவுளை புரிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் கடவுளை உணர்ந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயான்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு அழகான பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்ணு அவங்களுடைய உடையிலையும் சரி, நடையிலையும் சரி, கண்ணியமா ஒழுக்கத்தை பேணுறாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய அழகு உங்களைய தப்பு செய்ய தூண்டுது அப்படின்னு சொன்னா, தவறு யார் மீது கேட்டீங்களாக்கும் உங்க மீதுதான் இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணு உடையிலையும் நடையிலையும் அவங்களுடைய பழக்க வழக்கத்திலையும் ஒழுக்கத்தை பேணுறாங்க, கண்ணியமா இருக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்க மீது ஆசைப்படுறீங்கன்னா இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த உதாரணத்தை யூசுப் நபியா கூட வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெண் ஆண் மீது கொண்ட ஆசை காரணமாக யூசுப் நபியோட வரலாறு நமக்கு தெரியும். இங்க நான் சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னா, ஒரு ஆண் பெண் மீது கொண்ட ஆசையை சொல்றேன். அப்ப என்ன அப்படின்னா, கடவுள் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு. எது சரி, எது தவறு, எது நன்னறியான வாழ்க்கை, நன்மையான வாழ்க்கை, நன்மையான காரியங்களை செய்யணும் அப்படிங்கறத நமக்கு வகுத்து கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது தீமை அப்படிங்கறத நமக்கு சுட்டி காட்டிட்டாரு. இப்ப என்ன அப்படின்னா, இந்த உதாரணம் நீங்க அவங்கள்ட்ட எந்த விதமான உங்களுக்கு உடன்பட்ட ஒரு நடவடிக்கை அந்த பெண்ணிடத்துல இருந்து நீங்க காணல. ஆனா உங்களுடைய அகந்தை, உங்களுடைய ஆசை என்ன செய்யுது அப்படின்னா, அது தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்லுது. அப்படின்னா இந்த இடத்துல நீங்க தவறு செய்யக்கூடாதுன்னு இருக்கிறதா உறுதிப்பாடு. கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இது கடவுள் தவறுன்னு சுட்டி காட்டிட்டாரு, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா. உங்களுடைய அகந்தை மேலும் மேலும் உங்களை தூண்டும் போது நீங்க அந்த தவறு செய்யாம இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உறுதிப்பாடு. அதை செய்யாம இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க அடுத்தடுத்த உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே தவறான பாதையில, சாத்தானுடைய பாதையில உங்களுடைய அகத்தை தூண்டி உங்களை கொண்டு போகும்போது செய்ய மாட்டேன் நீங்க உங்களுடைய எண்ணத்திலையும் ஒரு அணைக்கட்டு போடுறீங்க பாத்தீங்களா. அந்த முயற்சியை பாத்தீங்களா, அதுதான் விடாமுயற்சி. இதுதான் உறுதிப்பாடுக்கும் விடாமுயற்சிக்கும் எனக்கு ரொம்ப யோசிச்சு ஒரு நல்ல உதாரணமா தோணுது. அப்ப உறுதிப்பாடு என்ன அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு எல்லாமே God is running everything, God is control everything அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணா, உறுதிப்பாடு எப்படி வரணும் அப்படின்னா, கடவுள் இந்த தவறும் சுட்டி காட்டிட்டாரு. அந்த தவறை நீங்க செய்யறதுக்கு உண்டான சுதந்திரமும் உங்களுக்கு கொடுக்குறாரு.
ஆனா அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு நீங்க வந்து நன்னறியான பாதையில் போறீங்க பாத்தீங்களா, அதுதான் உறுதிப்பாடு விடாமுயற்சியா நம்ம எடுத்துக்கணும். இல்ல நான் தவறு செஞ்சுட்டேன், அந்த இடத்துல தவறு செய்யறதுக்கு தூங்குது காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த புரிதல் இல்லைன்னு தான் அர்த்தம். இல்ல அப்படின்னா அந்த உணரல, நீங்க கரெக்டா கடவுளை வந்து சரியா உணரல, உணராததன் விளைவு கடவுளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது, கடவுளை புரிந்து கொள்ளாததன் விளைவு நீங்க கடவுளை உணர முடியாது. அப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல தவறு செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் செய்றீங்க அப்படிங்கிறது உங்களோட ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அதற்கான தண்டனையை கடவுள் இவ்வுலகத்திலையும் கொடுக்கலாம், மறுவுலகத்திலையும் ஒரு கணக்கை விட்டு வைக்க மாட்டோம், சரியான முறையில நம்ம தீர்ப்பளிக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது வேற விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா நீங்க இதை நீங்க அந்த உறுதிப்பாடோடு இருக்கிறீங்க அப்படின்னா நன்னறியான விஷயத்துல நீங்க செய்யக்கூடாதுன்னு இருக்கும்போது கடவுள் கண்டிப்பா உங்களை பாதுகாப்பார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதை நீங்க பிராக்டிக்கலா உணரலாம். ஆனா நீங்க மேலோங்கி அந்த தவறை செய்ய முற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அதன்பால் போயிருவீங்க. இதுதான் வந்து புரிதல் உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதை நீங்க வந்து இன்னொரு உதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு போருக்கு கூட எடுத்துக்கலாம். போருங்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்துல இல்ல. ஏன்னா மக்களுடைய சூழ்நிலையை பொறுத்தும், காலத்தை பொறுத்தும், கால சூழ்நிலைகளை பொறுத்தும் அது வந்து ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு விதமா நம்ம கற்றுக்கொண்டேதான் இருப்போம். அந்த சோதனையை கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா பின்வாங்க கூடாதுங்கிறார். அதுதான் உறுதிப்பாடு விடாமுயற்சியா இருக்கு. இது மாதிரி உதாரணத்தை நம்ம சொல்லலாம். இந்த உதாரணத்தை கொண்டு இன்னைக்கு நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் 10:49 சொல்றாரு ரட்சகர். ஜோனால 49வது வசனம் 10வது அத்தியாயத்துல கூறும், எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ளவோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ நான் எந்த சக்தியும் கொண்டவன் அல்லன். கடவுள் நாடியது மட்டுமே நிகழ்கின்றது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் முன்னே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கால அளவு உள்ளது. அவர்களுடைய தவணை ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் அவர்களால் அதனை ஒரு மணி நேரம் கூட தாமதப்படுத்தவோ அல்ல முற்படுத்தவோ முடியாது. அதாவது இந்த இடத்துல தூதர் என்னென்ன கொடுத்திருக்காருன்னா, தூதர் எந்த சக்தியும் கொண்டாட சப்டைட்டில் கொடுத்திருக்காங்க. எனக்கு தீங்கிழைத்துக் கொள்ளவோ, எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ளவோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ நான் எந்த சக்தியும் கொண்டவன் அல்ல. இந்த இடத்துல காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறது நல்லா புரியுது நமக்கு. கடவுள் நாடியது மட்டுமே நிகழ்கின்றது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கால அளவு உள்ளது. அவனுடைய தவணை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அவர்களால் அதனை ஒரு மணி நேரம் கூட தாமதப்படுத்தவோ அல்ல முற்படுத்தவோ முடியாது. இப்ப நான் என்னன்னா மேல உள்ள அந்த 4 வரியை மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ளவோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ நான் எந்த சக்தியும் கொண்டவன் அல்ல அப்படிங்கும் போது அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க தீமை செய்யணும்னு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் கடவுள் வந்து அந்த அன்பால் அனுப்பிடுவார். நீங்க உறுதிப்பாடோட விடாம இருக்கிறத தவிர நான் செய்ய மாட்டேன், நீங்க நன்மை பக்கம் போனீங்களா கடவுள் உங்களை பாதுகாப்பார். அதுதான் எனக்கே நான் தீங்கிழைத்துக் கொள்ளவோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்ளவோ நான் எந்த சக்தி கொண்டவன் அல்ல. கடவுள் நாடியல் மட்டுமே நிகழ்கின்றது. இதை வச்சு நம்ம வந்து புரிதல் இல்லாம போச்சாக்கு கடவுளை வந்து நம்ம வந்து உணர முடியாது. இல்ல இந்த உணர்தல் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் விஷயம். அப்ப என்ன அப்படின்னா அந்த விடாமுயற்சி உறுதிப்பாடு அப்படிங்கிறது அந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கறத அழகா கடவுள் வந்து ஒரு கோடுல ஒரு நூலிலையில நமக்கு வந்து சொல்றாரு. எந்த பக்கம் போறீங்க அப்படிங்கிறது தான். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். 11:11 சொல்றாரு, உறுதியுடன் விடாமுயற்சி செய்து நேர்மையான ஒரு வாழ்வு நடத்துவரை பொறுத்தவரை அவர்கள் மன்னிப்பிற்கும் தாராளமான ஒரு பிரதிபலனுக்கும் தகுதியாகின்றனர். உறுதியுடன் அப்படிங்கிறது நீங்க நன்னறியான காரியங்களை செய்யும் போது உறுதியா இருக்கணும், தீமையான காரியங்களை செய்யாம நீங்க வந்து உறுதியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். உறுதியுடன் விடாமுயற்சி செய்து நேர்மையான ஒரு வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை அவர்கள் மன்னிப்பிற்கும் தாராளமான ஒரு பிரதிபலனுக்கும் தகுதியாகின்றனர். அது இவ்வுலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி உங்களுடைய நன்னறியான காரியங்கள் வந்து பாராட்டப்பட்டவையாக உள்ளன அப்படிங்கிறாரு. உங்களுடைய நன்மையான காரியங்கள் அனைத்தும் பாராட்டப்பட்டவையாக உள்ளன அப்படிங்கிறாரு. அதற்கான வெகுமதியை நம்ம கண்டிப்பா கொடுப்போம் அப்படிங்கிறதை கடவுள் நம்ம கத்துக் கொடுக்கிறாரு. தொடர்ந்து அதிலேயே 12வது வசனத்துல சொல்றாரு, 11வது அத்தியாயத்துல கடவுளின் வெளிப்பாடு கனமானது, உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றில் சிலவற்றை கண்டுகொள்ளாதிருக்க நீர் விரும்பக்கூடும், மேலும் அதனால் நீர் தொல்லையடையவும் கூடும். இன்னும் இவரிடம் எந்த பொக்கிஷமோ அல்லது ஒரு வானவரோ இறங்கி வராமல் இருப்பது எப்படி என்றும் அவர்கள் கேட்கக்கூடும். நீர் ஒரு எச்சரிப்பவர் மட்டுமே, கடவுள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார். 11:11 என்ன சொல்றாருன்னா உறுதியோட விடாமுயற்சியா இருக்கணுங்கிறாரு. 2வது அதிலே 12வது அத்தியாயத்தை தொடர்ந்து சொல்றாரு, உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றில் சிலவற்றை கண்டுகொள்ளாதிருக்க நீர் விரும்பக்கூடும். அதாவது இதேதான் நான் உன்னோடே சொன்னேன். 5:101 சொல்லுவாரு, காலம் கணிவதற்கு முன் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு நீங்க குறித்து விடையிடாதீங்க. குரானுடைய பார்வையில அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து விடையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா கடவுளின் வெளிப்பாடு கனமானதுங்கிறாரு.
உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றில் சிலவற்றை கண்டுகொள்ளாதிருக்க நீ விரும்பக்கூடும். என்ன அப்படின்னா, அப்ப புரிதல் அப்படிங்கிறது, நீங்க ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்து பலருக்கு வேற விதமா இருக்குதுன்னா, அந்த ஒரு சப்கான்சியஸ் மைண்ட, உள்ளார்ந்த எண்ணத்தை எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அறிவை நன்கு அறிவில் உறுதிப்பாடு கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை சொல்லுவார் கடவுள். நிறைய இடத்துல சொல்லுவாரு. அவங்க சரியானதை எடுத்துக்குவாங்க. இதை நம்ம கேட்கிறோம், சொல்றாங்க. சொல்லும் போது இதை நம்ம எதை எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது கடவுள் உங்களை வழிநடத்துவார். அதுதான் நன்கு அறிவில் உறுதிப்பாடு கொண்டவர்கள் அப்படிங்கிறத கடவுள் குறிப்பிட்டு சொல்லுவாரு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரான்ல உங்களுக்கு அதுக்கடுத்து ஒரு மேலோங்கிய ஒரு கருத்தை கொண்டு போகுது அப்படின்னா, ஒருமித்த கருத்திலிருந்து கொண்டு போகுது அப்படின்னா, அதை நீங்க கண்டுக்கிறாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த குரான் சத்தியத்திற்கு புறம்பானது கிடையாது, இது சத்தியமானது, மிகச்சிருக்குது அப்படிங்கிறாரு. ஒருமித்த கருத்து தான் அப்படிங்கிறாரு. இதுல பல்வேறு ஓமானங்கள் இருக்குது அப்படிங்கறதையும் 3:7 வசனத்துல சொல்றாரு. ஆனா என்ன அப்படின்னா, அங்கேயே கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றில் சிலவற்றை கண்டுகொள்ளாதிருக்க நீ விரும்பக்கூடும், மேலும் அதனால் நீ தொல்லையடையும் கூடும், தொல்லையும் வரும் அப்படிங்கிறாரு. இன்னும் இவரிடம் எந்த பொக்கிஷமோ அல்லது ஒரு வானமோ இறங்கி வராமல் இருப்பது எப்படி என்றும் அவர்கள் கேட்கக்கூடும். நீர் ஒரு எச்சரிப்பவர் மட்டுமே, கடவுள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றார். இப்ப இதை என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது, குரானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, புரிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர் உயிர்ப்பிக்கிறது எப்படி அப்படின்ட்டு சகோதரர் என்கிட்ட பேசிக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, அவர் முழுமையா மரணிக்கல. அதாவது என்ன அப்படின்னு சொல்லணும்னா, உங்களுக்கு சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, அவருடைய பல்ஸோ இல்ல அவருடைய ஹார்ட் பீட்டோ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கும் போது, அந்த நேரத்துல மெடிக்கல் மிராக்கிள் மூலமா அவர் கடவுளோட இதுல உயிர்ப்பிச்சிருப்பாரு அப்படிங்கிறது சொன்னாங்க. அதை நான் முதல்ல கூட அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எனக்கு சரி அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு. ஆனா நெவர் அண்டர் எஸ்டிமேட் யுவர் காட். உங்களுடைய கடவுளை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுடைய கடவுளை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். என்ன அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாருன்னா அவர் இறந்துட்டாரு. அந்த பாடியில சயின்டிபிக்கா மெக்கானிசமா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மரணிச்சுட்டார் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அந்த மரணிச்சவரை கடவுளோட அனுமதியின் பேர்ல தான் அவர் உயிர்ப்பிக்கிறாரே தவிர, அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஹார்ட் பீட்டோ இல்ல பல்ஸோ ஏதோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போகவே கூடாது. நம்பிக்கைங்கிறது என்ன அப்படின்னா, புரிதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவர் இறந்துட்டார், இறந்தவரை அவர் கடவுளோட அனுமதியின் பேர்ல உயிர்ப்பிக்கிறார். இதுதான் புரிதல். இன்னொன்னு என்ன சொன்னாங்க, மோசஸ் வச்சிருக்கிறது அது ஒரு கம்பு தான், நான் கம்பு இல்ல பாம்பு தான், அது குளிர்நிலைக்கு அது ஒரு மாதிரியா ஃப்ரீஸா இருந்துச்சு, அது கையில வெப்பம் பட தூக்கி போடும்போது அது உயிரான நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றது புரிதல் அங்க மாறுது. என்ன அப்படின்னா, அது கம்பு தான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த கம்பை நீங்க தூக்கி போடும்போது கடவுளோட அது பிரமிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி இருக்குது, நாகமா மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. அப்ப என்ன அப்படின்னா, நான் ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான், கடவுளை உணர்ந்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், கடவுளை புரிந்து கொண்டால் மட்டுமே உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 5-101 படிக்க தேவையில்லை, எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அது நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வசனம் தான். காலம் கணிவதற்கு முன் எதையுமே தேடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்து 13:37 சொல்றாரு, இந்த சட்டங்களை நாம் அரபியில் வெளிப்படுத்தினோம், மேலும் இந்த அறிவு உமக்கு வந்துவிட்ட பின்னர் அவர்களுடைய விருப்பங்களுக்கு நீர் எப்போதாவது இடம் கொடுப்பீராயின் கடவுளுக்கு எதிராக உமக்கு தோழரோ அல்லது பாதுகாவலரோ இருக்க மாட்டார். இப்ப இவங்க சொல்ற கருத்துலாம் என்ன அப்படின்னா, ஒரு மாதுளம்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதுளம்பழத்துக்கு மேல ஹார்டா ஒரு லேயர்ல தோல் இருக்கும், அதுக்கு நான் உள்ள முத்து இருக்கும். அந்த முத்துக்கும் இந்த தோலுக்கும், ஹார்டான தோலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னாக்கும் மெல்லிசா ஒரு லேயர் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மெல்லிசான லேயருக்கு அப்புறம் முத்துக்குள்ள விதை இருக்கும். இந்த மாதிரிதான் கடவுளோட கட்டமைப்பு அந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் பெரும்பான்மையான மக்களால பல்வேறு கொள்கையால இருக்கிறத மாதுளம்பழம் எடுத்துட்டோமாக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கும், கடவுளுக்கு மட்டும் முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக சரடிகள் மார்க்கத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர்ல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதுக்கப்புறமும் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது கடவுள் மட்டும்தான் அறிவாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க மறுபடியும் இந்த விதையில இருந்து நீங்க மறுபடியும் லேயருக்கோ இல்ல அப்படின்னு சொன்னா பின்னாடி நீங்க ஹார்டான ஒரு லேயருக்கோ போயிடக்கூடாது. அப்ப என்ன அப்படின்னா, கருத்து அப்படிங்கிறது சரியான கருத்தா இருக்கணும், அதை சரியா நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இந்த சட்டங்களை நாம் அரபியில் வெளிப்படுத்தினோம், மேலும் இந்த அறிவு உமக்கு வந்துவிட்ட பின்னர் அவருடைய விருப்பங்களுக்கு நீர் எப்பொழுதாவது இடம் கொடுப்பீராயின்
கடவுளுக்கு எதிராக உமக்கு தோழரோ அல்லது பாதுகாவலர் இருக்க மாட்டார். இந்த கருத்துல இருந்து, ஒருமித்த கருத்துல இருந்து பின்வாங்கிறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அறிவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. மேலும் இந்த அறிவு உமக்கு வந்துவிட்ட பின்னர் அவருடைய விருப்பங்களுக்கு நீர் எப்போதாவது இடம் கொடுப்பீராயும் கடவுளுக்கு எதிராக உமக்கு தோழரோ அல்லது பாதுகாவலரோ இருக்க மாட்டார். ஒரு வாசனா அதோட இந்த முதல் உரையை முடிச்சுக்கிறேன். 20:16 சொல்றாரு, அதன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களால் தங்களுடைய சுய அபிப்பிராயங்களை பின்தொடர்பவர்களால் அதிலிருந்து திருப்பப்பட்டு விடக்கூடாது, நீர் வீழ்ந்து விடாதிருக்கும் பொருட்டு. அதாவது இந்த குரானை ஒற்றிய கருத்துக்களை மட்டுமே நம்ம பின்பற்றணும் அப்படிங்கறது சொல்றாரு. அதன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களால் தங்களுடைய சுய அபிப்பிராயங்களை பின்தொடர்பவர்களால், சுய அபிப்பிராயம் அப்படிங்கிறது உங்களுடைய யூகத்துக்கு மாற்றாகாது அப்படிங்கிறது. உங்களுடைய யூகம் என்னைக்குமே உண்மைக்கு மாற்றாகாது அப்படிங்கறத சொல்றாரு. உண்மை அப்படிங்கிறது இந்த குரான் மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம கடவுள் கற்றுக் கொடுக்கிறாரு. அதன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களால் தங்களுடைய சுய அபிப்பிராயங்களை பின்தொடர்பவர்களால் அதிலிருந்து திருப்பப்பட்டு விடக்கூடாது, நீர் வீழ்ந்து விடாதிருக்கும் பொருட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பின்வாங்கிட கூடாது அப்படிங்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதனால நம்ம உறுதிப்பாடோட கடவுள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது இந்த குரானை கொண்டு நம்ம திரும்ப திரும்ப ஆராய்ந்து சரியான ஒருமித்த கருத்தை நம்ம அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவு, அதுதான் அந்த கருத்துக்கள், பல கருத்துக்கள் வரும்போது உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நீங்க கரெக்டா எடுத்துக்கிறீங்களே தவிர மிச்ச கருத்தை கடவுளோட உதவியால நீங்க அதை புறக்கணிச்சிருவீங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய ஆதி பாவத்திற்காக பாவம் பண்ணிட்டு தூபையிலாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர், அவர் தனித்தவர், அவர் ஒருவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பகிர்கின்றவனாக உம்மாவின் 2ஆம் முறையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதாவது ஒப்பீனியன் அண்ட் இக்னோரிங் அப்படிங்கிறாரு. அபிப்பிராயங்கள் அசட்டை செய்தல் அப்படிங்கிறது. அபிப்பிராயங்கள் கடவுளுக்கு மேலானதா இருக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகளும் யூகங்களும் இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு மேலானதா இருக்கக்கூடாது. உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கணுங்கிறாரு. எதை நீங்க இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. 23:71 சொல்றாரு, உண்மையில் சத்தியம் அவனுடைய விருப்பங்களுக்கு ஒத்ததாக இருந்திருந்தால் வானங்களிலும் பூமியிலும் முற்றிலும் ஒழுங்கின்மையே இருந்திருக்கும், அவற்றுள்ள ஒவ்வொன்றும் சீர்குலைந்து போயிருக்கும். அவர்களுக்குரிய சான்றை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம், ஆனால் அவர்கள் தங்களுக்குரிய சான்றை அலட்சியம் செய்கின்றனர். உண்மை அப்படிங்கிறாரு. உண்மையில் சத்தியம் அவனுடைய விருப்பங்களுக்கு, இப்ப என்ன அப்படின்னா எல்லாருடைய விருப்பத்துக்கும் ஒன்னா இந்த குர்ஆன் இருந்துச்சு அப்படின்னா அனைவருடைய கொள்கைக்கும் முரண்பாடு இல்லாம இந்த குர்ஆன் ஒத்ததாக இருந்திருந்தால் வானங்களிலும் பூமியிலும் முற்றிலும் ஒழுங்கின்மையே இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அவற்றுள்ள ஒவ்வொன்றும் சீர்குலைந்து போயிருக்கும். அவர்களுக்குரிய சான்றை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம், ஆனால் அவர்கள் தங்களுக்குரிய சான்றை அலட்சியம் செய்கின்றனர். என்ன அப்படின்னா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா கடவுள் இந்த குர்ஆன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா அனைவருமே ஒரே நேரான பாதையில் என்னால வழி நடத்திருக்க முடியும், மிகவும் வலிமை வாய்ந்த வாயுதம் அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஒரு இடத்துல தூதர் டைட்டில் கொடுத்திருப்பான், மிகவும் வலிமை வாய்ந்த வாயுதம், உங்கள் அனைவரையும் நேர்வழியின்பால் ஒன்றாக வழி நடத்திருக்க நம்மால் இயலும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படி கடவுள் சொல்றாரு அப்படின்னா அப்படி இருந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த நிலையே இல்லையே, வேறுபாடான நிலையே கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா அதற்கும் தக்க காரணத்தை கடவுள் வைத்திருப்பார், காரணம் இல்லாம இருக்காது. ஏன்னா இந்த பிரபஞ்சமே நமக்கு ஒரு சோதனையா தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அங்க ஏற்கனவே ஒரு தவறை செஞ்சுட்டோம், ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்க மறுத்துட்டோம். அந்த சுதந்திரத்தை கொடுக்கும் போது நம்ம அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்றோம். இல்ல நாங்க கீழே ஒரு வாய்ப்பு போயிட்டு வாரோம் அப்படிங்கறதே அங்க நம்ம பண்ண மாபெரும் தவறு தான். இந்த உதாரணத்தை நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன அந்த ஒரு உதாரணத்தோட நீங்க வச்சுக்கலாம். அப்ப என்ன அப்படின்னா இப்ப இந்த வெவ்வேறு கருத்து இருக்கு பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஒரு மாதுளம்பழம், அந்த மாதுளம்பழத்துல 4 கட்டமைப்பா இருக்கிற மாதிரி மனித கட்டமைப்பா அந்த மாதிரிதான் இருக்குது. உண்மையில் சத்தியம் அவருடைய விருப்பங்களுக்கு ஒத்ததாக இருந்திருந்தால், அப்படி இருந்திருந்துச்சாப்போ இந்த குர்ஆனை எல்லாருமே முழுமையை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வானங்களிலும் பூமியிலும் முற்றிலும் ஒழுங்கின்மையே இருந்திருக்கும், அவற்றுள்ள ஒவ்வொன்றும் சீர்குலைந்து போயிருக்கும். அவர்களுக்குரிய சான்றை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம், ஆனால் அவர்கள் தங்களுக்குரிய சான்றை அலட்சியம் செய்கின்றனர். அப்ப என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு தக்க காரணம் இருக்கு அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா எது உங்களுடைய அபிப்பிராயங்களா இருக்கணும், எதை நீங்க அலட்சியம் செய்யணும் அப்படிங்கறது, அசட்டை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒப்பீனியன் அண்ட் இக்னோரிங் மூலமா நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு.
இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 28ல 55ல சொல்றாரு. 28வது அத்தியாயத்துல 55வது வசனத்துல, வீணான பேச்சினை அவர்கள் செவியேற்க நேரிட்டால், சாரி எனக்கு லெட்டர் சரியா தெரிய மாட்டேன், வீணான பேச்சினை அவர்கள் செவியேற்க நேர்ந்தால் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டு கூறுவார்கள், எங்கள் செயலுக்கு நாங்கள் பொறுப்பாவோம், மேலும் உங்கள் செயலுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள், உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக, அறியாதவர்களைப் போல் நடந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. திரும்ப ஒரு ஆசிரியர் நல்லா உணிச்சு கவனிங்க. வீணான பேச்சினை அவர்கள் செவியேற்க நேர்ந்தால் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டு கூறுவார்கள், எங்கள் செயலுக்கு நாங்கள் பொறுப்பாவோம், மேலும் உங்கள் செயலுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள், உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக, அறியாதவர்களைப் போல நடந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. இப்ப என்ன அப்படின்னா, இதுமே ஒரு விதமான அகந்தை தான், ஈகோ தான். என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே வருவோமே, இப்ப எனக்கு ஒரு கருத்து இருக்குது இதே கொள்கையில, அப்படிங்கும் போது என் தம்பி யூசுப்புக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா, அவர் யூசுப் சொல்ற கருத்தை என் மேல திணிச்சு அதை நான் பின்பற்ற நினைச்சாலுமே அதுவே ஒரு அகந்தை தான். இல்ல நான் சொல்ற கருத்து தான் சரியான கருத்து, என் கருத்தின்படிதான் அவர் வரணும் நான் நினைச்சாலுமே அதுவுமே அகந்தை தான். அது ஒரு ஈகோ தான். ஏன் நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், நான் சொல்றது சரிதான், நான் திரும்ப திரும்ப குரான் ஆராய்ந்து சொல்றேன், திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு சொல்றேன், நீ கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அகந்தை தான். நீ என் பக்கம் வந்து நான் சொல்றது சரியானதா இருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வீணான பேச்சினை, அதுதான் சொல்றேன் கருத்து. இங்க மறுபடியும் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, சொன்னதான் ஒரு மித்த கருத்துல நம்ம வரும்போது சரியான அறிவு கொண்டவர்கள், நன்கு அறுதி உறுதிப்பாடு கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த கருத்தை சரியா தேர்ந்துக்கிடுவாங்க, தேவையில்லாத வந்து புறக்கணிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அதேதான் இங்கேயும் சொல்றாங்க 28ல 55ல, வீணான பேச்சினை அவர்கள் செவியேற்க நேர்ந்தால் அவர்கள் அதனை புறக்கணித்து விட்டு கூறுவார்கள், எங்கள் செயலுக்கு நாங்கள் பொறுப்பு. நான் இப்ப என்ன நிலையில இருக்கிறோம்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு, என்னுடைய ஆன்மாவை நான் தான் பாதுகாத்தாகும். ஆனா சொல்லணும், சொல்ல வேண்டியது கடமை. அது சரியா இருந்தா அதை எடுத்துக்கிட்டு எப்படி அவங்க போறாங்க அப்படிங்கிறது அந்தந்த ஆன்மாவை சார்ந்தது. எங்கள் செயலுக்கு நாங்கள் பொறுப்பாவோம், மேலும் உங்கள் செயலுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள், உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக. அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு கோபமோ ஒரு பொறாமையோ இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு வன்முறையோ எதுவுமே வந்து நம்ம வந்து அந்த மாதிரி செயல்களை வந்து ஈடாகக்கூடாது. அதுதான் சொல்றாரு. அது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்து கொண்ட ஊழியர்கள்ட்ட வந்து பொறுமை அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே ஒரு பயன், அந்த பொறுமையின் மூலமாக அவங்க வந்து தனித்து பிரித்து அடையாளம் காட்டப்படுவார்கள். அல்லாஹ் கொடுக்க மாட்டாரு. நீங்க முற்றிலும் உங்களுக்கு நீங்க கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கடவுள் பொறுமையை தான் கொடுப்பாரு, அழகிய முறையில பேசக்கூடிய தன்மையை கொடுப்பாரு. அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலும் உங்கள் செயலுக்கு நீங்கள் பொறுப்பாளர்கள், உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக. என்ன அப்படின்னா அமைதியா இருங்க அப்படிங்கிறத, நான் அமைதியா இருக்கேன் நீங்களும் அமைதியா இருங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செயல்களா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அறியாதவர்களை போல் நடந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. இப்ப என்ன அப்படின்னா இதை முடிக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, இதோட முடிச்சு பயான். இது வந்து என்ன அப்படின்னா போன வாரம் தம்பி அப்துல் எடுத்த பயானுக்கு எதிர்மறையாலாம் இது கிடையாது. அவர் ஒரு கருத்தை போன வாரம் சொன்னாரு, சொல்லும் போது அந்த கருத்து அவருக்கு சரிப்பட்டு அது ஒரு யோசிச்சு அதை வந்து சொன்னாரு அப்படிங்கும் போது உடனே இது வந்து மனித மண்டபத்துல மூளைக்குள்ள ஓடும். போன வாரம் பயான் நல்லா ஞாபகம் இருந்தா இந்த பயானை நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு அகைன்ஸ்டா போகுது, இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஆகும், ஒரு 2 பேருக்கு ஏஎம்பிக்குள்ள சண்டை மாதிரி. அப்படி கிடையாது. இது வந்து என்னுடைய புரிதல், இதுல நான் வந்து சரியா இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் சரியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு இறுதி வரைக்கும் இந்த உலகத்துல நம்மளுடைய ஆன்மா முடிவடைகிற வரைக்கும் சரியான நிலையை இருக்கணும். அவருடைய கருத்துல சில கருத்துக்கள் நம்ம ஏத்துக்கலாம், சில கருத்துக்களை ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி நம்ம சொல்லும் போது அவருக்கு அதுல உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா குரானை கொண்டு நம்ம இந்த ஒரு பயானை வந்து நம்ம வந்து அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எடுத்து வைக்கிறோம். அதனால வந்து இதுல வந்து எந்த ஒரு ஈகோவும் எந்த ஒரு போட்டியும் இல்ல, அவர் சொல்லிட்டாரு ஒரு ஏஜ் கூட இருக்கு கம்மியா இருக்குன்னு அந்த இது எதுவுமே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க அல்லாஹ் மீது பொறுப்பேற்பற்றி எடுக்கக்கூடிய ஒரு விளக்க உரையாதான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்புறேன். ஹக்கீம் ஸலாம்.